ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸோ இதில் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு கிளாஸில் நம்ம எப்படி தான் இந்த சாப்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸும் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் என்னெல்லாம் இருக்குதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கணும், நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, ஓகே. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா that is electron, proton, neutron. அதுதான் மெயின் இந்த சாப்டரில். அதுக்கப்புறம் நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் அண்ட் சம் ஆஃப் எப்படி தான் ஆர்பிட்டல்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறோம், அப்படி தான் நம்ம இந்த என்டையர் சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இவ்வளோ கான்செப்ட்ஸையும் நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான், அதை ஜஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் உங்களுக்கு இந்த சாப்டரில் தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா கேத்தோட் ரேஸ். ஸோ கேத்தோட் ரேஸ்னால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் கேத்தோட் ரேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா ஏதாவது திருப்பி சொல்லணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேத்தோட் ரேஸ்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப், தட் இஸ் ஒரு கேத்தோட் பிளேட் இருக்குது, ஒரு ஆனோட் பிளேட் இருக்குது அண்ட் ஒரு வேக்யூம் பம்ப்லாம் வச்சு ஹை வோல்டேஜ் கொடுத்து கேத்தோட் ரேஸ் ஆர் ட்ராவலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கலாம், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஓகே, ஸோ கேத்தோட் ரேஸ் என்ன ஆகுது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி கேத்தோட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். ஓகேவா, ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கேத்தோட் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவதாக என்னென்னா இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது அவங்க தே ப்ரொடியூஸ் ஃப்ளூரசன்ஸ். அவங்க தே வில் ப்ரொடியூஸ் ஃப்ளூரசன்ஸ் when it hit on the corresponding material. ஸோ ஏதாவது மெட்டீரியலில் அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணும்போதோ அவங்க ஃப்ளூரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் என்னென்னா ஒரு கேத்தோட் ரேயோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ in the presence of electric and magnetic field, the behavior of the cathode rays are to be expected from the negatively charged particles. ஸோ இந்த கேத்தோட் ரேஸும் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் எக்ஸாக்ட் சிமிலரான ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேத்தோட் ரேஸை நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ஹவு எலக்ட்ரான்ஸ் எப்படி தான் வந்துடுச்சுன்னு ஒரு கான்செப்ட் தான் இப்போ நான் சொன்னேன். ஓகே, ஸோ இந்த ஒரு டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஃபிகர் என்சிஆர்டியில் இருக்குது அண்ட் தட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு டேபிள். ஸோ இந்த ஒரு டேபிளில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதா, கேத்தோட் ரேஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, அப்போ எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு டேபிளை தான் நம்ம கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். தட் இஸ் எலக்ட்ரான் இருக்குது, ப்ரோட்டான் இருக்குது அண்ட் தென் நியூட்ரான் இருக்குதுன்னு சொன்னேன். ஜஸ்ட் டு நோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டான்னா கோல்ட்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு, நியூட்ரான்னா சாட்விக் கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் the absolute charge of the charged particle. ஸோ ப்ரோட்டானாக இருக்கட்டும்,
எலக்ட்ரானாக இருக்கட்டும் நியூட்ரானாக இருக்கட்டும் அந்த பார்ட்டிக்கலோட சார்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ இதில் வந்து சார்ஜ்னு சொல்லும்போது தட் இஸ் -1.6022 into 10⁻⁹ இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் இது வந்து உங்களுக்கு தரோவாக தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒரு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இங்கே வந்து -1.6022 into 10⁻⁹ -19 coulombs and then ப்ளஸ் சார்ஜ் வரும் எதுக்கு ப்ரோட்டானுக்கு ஸோ நெகட்டிவ் வந்து இங்கே மைனஸ் எதுக்கு இருக்குன்னா இட் இஸ் ஃபார் இன்னது இண்டிகேட்டிங் தட் இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் whereas ப்ரோட்டான் இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஓகே அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் சார்ஜ் சொன்ன மாதிரி -1 and +1 and மாஸும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் தட் இஸ் மாஸ் ஆஃப் an electron is equal to 9.1 into 10⁻⁻31 தெரிஞ்சால் போதும் ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ப்ரோட்டானோட மாஸும் நியூட்ரானோட மாஸும் ஈக்குவலாக இருக்கும் தட் இஸ் 1.67 into 10⁻⁻27 அதே தான் எங்கே வருது நியூட்ரானுக்கும் வருது ஓகே ஸோ இந்த ஒரு வேல்யூ தட் இஸ் இந்த ஒரு டேபிள் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸோட இந்த ஒரு டேபிளை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இதை படித்தாதான் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ண முடியும் நான் திருப்பி சொல்கிறேன் ஓகே ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தம்ஸ்அப் போடுங்க இந்த ஒரு டேபிள் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தம்ஸ்அப் போடுங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா தம்ஸ்அப் போடுங்க அஸ்வின் வந்து கேட்டிருக்காரு விச் லெசன் இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம் அதில் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஓகே ஸோ இதில் வந்து இன்னொரு இது தெரியுது வந்து த ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் that is equal to 10⁵ into radius of nucleus இந்த ஒரு இதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்னன்னா we are going into the atomic மாடல்ஸில் எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் அதை வந்து ஜஸ்ட் நான் வந்து ப்ரஷ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் அட்டாமிக் மாடல் உங்கள் மனசில் வர அட்டாமிக் மாடல் என்னவா இருக்கும் ஃபஸ்ட் மாடலில் என்னவா இருக்கும் தட் இஸ் என்ன மாடலாக இருக்கும் தாம்சன்ஸ் இல்லையா ஸோ தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் ஸோ தாம்சன்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற என்னது மாடல் ஆஃப் ஆட்டம் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியர் அதில் வந்து பாசிட்டிவான என்னது எலக்ட்ரிசிட்டி வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் வாட் தி ஸ்பியர் ஸோ இங்கே வந்து ஆட்டம்னு சொன்ன ஒரு ஸ்பியர் அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி எம்பெடடாக இருக்குது ஸோ இது வந்து இட் இஸ் லைக் சிமிலர் டு தட் ஆஃப் வாட்டர்மெலான் இல்லைன்னா ப்ளம் புட்டிங் மாதிரி இருக்கிறனால த தாம்சன்ஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ப்ளம் புட்டிங் மாடல் ஓகேவா அது வேற ஒரு பேர் ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் ஒரு ஸ்பியராக வந்து அந்த ஆட்டத்தை கன்சிடர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரான்னா என்னது இந்த ஒரு பாசிட்டிவ் ஸ்பியரில் எலக்ட்ரான்ஸ் வந்து எம்பெடட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு யார் சொன்னார் ஜே தாம்சன் ஸோ ஜே தாம்சன் சொல்லும்போது உங்களுக்கு மனசில் வேற ஒரு விஷயம் என்னென்னா மனசில் வரணும் இந்த விஷயத்த மனசில் வரணும் ஏன்னா E/m ரேஷியோ ஸோ E/m ரேஷியோ தட் இஸ் சார்ஜ் பை மாஸ் ரேஷியோவும் யார் கொடுத்தாரு ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜே தாம்சன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷயங்களை ஞாபகம் வரணும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் தட் இஸ் Rutherford's மாடல் Rutherford's model of atom. So, in the model of atom, it is completely based on what? The alpha particles. So, alpha particles scattering experiment we Rutherford ஒரு model, atomic model explain பண்ணிருக்காரு. That is, இதில இங்க alpha particle ஒரு source எடுத்திருக்காரு. இந்த diagram important, that is Rutherford scattering experiment. இதில ஒரு alpha source source எடுத்துட்டு அதில இருந்து lead plate ல அது ஒரு hole போட்டுட்டு and it has been
made to strike on the gold foil and then finally வந்து zinc sulfide னு சொல்லி இருக்கிற ஒரு plate மேல அது போய் விழுது. ஸோ அது வந்து என்ன ஆகுது, that gives out fluorescence or alpha particles வந்து emit ஆகுது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியற லைக் என்ன சொல்லிருக்காருன்னா ருதர்ஃபோர்டு, that is it consists of two parts, that is நியூக்ளியஸும் இருக்கு, எக்ஸ்ட்ரா நியூக்ளியரான பார்ட்டும் இருக்கு. அது எப்படி சொன்னாரு, that is most of the alpha particles it passed through the gold foil. ஸோ ஒரு gold foil வந்து வச்சிருக்காரா, undeflected அப்படியே போயிடுச்சு. இங்க ஒரு gold foil இருக்குன்னா that is particles, alpha particles வருதுன்னா it went undeflected அப்படின்னு சொன்னாரு first thing. So most of the particlesல என்ன தெரிஞ்சதுன்னா undeflectedா போயிருக்கு. A small fraction of alpha particles was deflected by small angles. இப்படியே போயிடுச்சுன்னா சின்ன டிஃப்ளெக்ஷன் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்குது small fraction of alpha particles. சில alpha particles very few என்ன இருக்குன்னா இப்போ போன மாதிரி எப்படி வந்திருக்கு, திருப்பி வந்திருக்கு, it bounced back. ஸோ இதில் என்ன புரியுதுன்னா a lot of space எம்டியாக இருக்குன்னு புரிய வருது. இதில் வந்து சிலது மட்டும்தான் நியூக்ளியஸாக இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா நியூக்ளியரான பார்ட்டும் இருக்குன்னு நம்மளால் என்னது யார் சொன்னார், ருதர்ஃபோர்டு சொன்னார். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன், தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் வந்து அப்படியே அன்டிஃப்ளெக்டடாக அப்படியே போயிடுச்சு. இனி வந்து சில பார்ட்டிகல்ஸ் தான், தட் இஸ் சம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் தே ஷோ டிஃப்ளெக்ஷன் அண்ட் சம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் தே கம்ப்ளீட்லி பவுன்ஸ் பேக். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ருதர்ஃபோர்டோட scattering experiment and it had its own drawback. Drawback என்னது, model வந்து fails to explain the stability of atoms and line spectrum of hydrogen. அப்படி ஒரு சம்பவமே ருதர்ஃபோர்ட் முன் வைக்கல. ஸோ இந்த விஷயங்கள்னால ருதர்ஃபோர்ட் மாடல் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே வந்து ட்ராபேக் ஆனனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து இன்னும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் வந்து அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து ருதர்ஃபோர்டும் படிச்சிட்டோம் அண்ட் நம்ம வந்து தாம்சன் மாடலோட ட்ராபேக் என்னென்னா இட் டிட் நாட் எக்ஸ்பிளைன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்பியர் இருக்குது, அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதில் வந்து எப்படி இருக்குது, அதில் வந்து என்ன கரெக்டாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ தட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் ஜே தாம்சன். வேரஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டமும் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி யாருமே மென்ஷன் பண்ணல, ருதர்ஃபோர்டும் மென்ஷன் பண்ணல, அண்ட் தட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் ருதர்ஃபோர்ட். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் மாடலுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ்அப் போடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா தம்ஸ்அப் போட்டுகிட்டே இருங்க. ஓகே, புரிஞ்சுதுன்னா தம்ஸ்அப் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கும். எனக்கு தெரிய வரும் உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு. ஓகே ஓகே, ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி, இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நெக்ஸ்ட் நம்ம ஓரோ மாடல்ஸ் பார்த்து நெக்ஸ்ட் ஒரு தியரிக்கு போகிறோம், தட் இஸ் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி என்னவா இருக்கும், தட் இஸ் இதில் வந்து radiant energy is emitted or absorbed only in what discrete units in form of bundle packets of energy and that is called as photon. So photon னு சொன்ன ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு மேக்ஸ் பிளாங்க். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா energy associated with each photon பற்றி சொல்லியிருக்காங்க, that is E is equal to h nu. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் மட்டும் பேஸ் பண்ணி இருக்குது, தட் இஸ் E is equal to h nu. ஸோ வேர் ஈன்னு சொன்னால் என்ன, தட் இஸ் எனர்ஜி, ஹெச்னு சொன்னால் என்ன, தட் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வித் த வேல்யூ 6.626 into 10⁻⁻34 ஜூல் செகண்ட். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இதுவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் நியூன்னு சொன்னால் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு வாட், சி பை லாம்டா. ஓகே, சி பை லாம்டா நியூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம், வேர் நியூ இஸ் த ஃப்ரீக்வன்சி அண்ட் லாம்டா இஸ் த வேவ் லென்த். ஓகே, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நியூன்னு சொன்னால் இட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன், சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் அண்ட் லாம்டா இட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன்னு சொல்லி பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி E is equal to h nu. ஓகே, இது தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும்னு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே
ஓகே ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து NH, that is a body can radiate what energy in multiples of quantum, that is h nu, 2h nu and then 3h nu and nh nu. ஓகே ஸோ Planck's quantum theory தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சிருந்தா இன்னொரு thumbs up போடுங்க. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்முலா வச்சு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா very important ஆன வேற ஒரு part of the structure of atom questions வரலாம். என்ன questionsனா that is atomic number என்ன, mass number என்ன. Atomic number என்னது? It is the number of protons in the nucleus of an atom. So number of protons எவ்வளோ இருக்கோ that is equal to what, the atomic number. So நீ உங்க மனசுல என்ன இருக்கணும், number of protons is equal to number of electrons. So number of protons or electrons will be equal to what, the atomic number of the element. Okay, so அதை வச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், mass number. Mass number னு சொன்னா it is the number of protons and number of neutrons and that is called as what, the mass number. Okay, mass number னு சொன்னா it is the number of protons and number of neutrons. So for example நம்ம எடுத்துக்கிறோம் carbon 12. okay, so carbon 12 isotope எடுத்தோம்னா நம்ம வந்து இங்க பாருங்க 6 இருக்கு. 6 is the atomic number of carbon, whereas 12 is the mass number of what, carbon. So we can say that atomic number, இந்த atomic number இருக்கு பாத்தீங்களா, இந்த atomic numberனா என்னது, atomic numberனா என்னது, நீங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. atomic numberனா என்னதுனா it is the number of protons இல்லனா number of electrons. okay, atomic number 6 னு சொன்னா it is the number of electrons or number of protons. இனி 12 என்ன இருக்கும், that is number of protons plus number of neutrons. okay, so அதை வச்சு நம்ம வந்து number of, இப்போ வந்து for example number of electrons னு கேட்டா எவ்வளோ வரும், carbon இந்த ஒரு இதோட compound, that is we can say 6. அதே மாதிரி number of what, protons னு சொன்னா எவ்வளோ வரும், that is also equal to 6. அப்போ number of what, number of neutrons எவ்வளோ வரும், neutrons னு சொன்னா mass number. okay, mass number is equal to number of proton plus number of neutron. mass number 12, proton 6, அப்போ neutron வந்து it is equal to 6. okay, உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா okay, இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய questions பண்ணலாம். ஸோ இந்த number of protons என்னது, number of neutrons என்னது and number of what, electrons எவ்வளோன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து ஒரு question கூட பண்ணலாம். ஸோ இன்னொரு வந்து கொஸ்டினாக கேட்கறது boron. okay, ஸோ போரானில் சாரி பிஆர் வந்து 3580 அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தான் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 35 வந்து என்னது, இட் இஸ் த அட்டாமிக் நம்பர் இல்லையா, 35 it is the atomic number and atomic number is equal to number of what, protons and that is equal to number of electrons. okay, இதுவரை எல்லாருக்கும் கிடைச்சதா, இதுவரை புரிஞ்சுதா, இதுவரை புரிஞ்சுதுன்னா இதோட வந்து நம்பர் ஆஃப் என்னது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோவா இருக்கும், தட் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு சொன்னால் 80 minus 35 இருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு சொன்னால் 80 minus 35 இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர், இந்த ஒரு கான்செப்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான லைக் கொஸ்டின்ஸ் கேட்குற ஒரு ஏரியா, தட் இஸ் ஐசோடோப், ஐசோபார் அண்ட் ஐசோடோன். ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன அண்ட் ஐசோடோன்னா என்ன, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் ஐசோடோப்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸா இல்லைனா ஏதாவது கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் போடுங்க. ஓகே,
ஸோ ஐசோடோப்னு சொன்னால் என்னது? That is atoms of same element having the same atomic number but what? Different ஆன mass number. So atomic number same இருக்கு but different ஆன mass number நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோடோப்னு சொல்லுவோம். Okay, isobarனா என்னவா இருக்கும்? That is atoms of different elements, they have same mass number but what? Different ஆன atomic numbers. Okay, different ஆன atomic numbers இருக்கு. And then isotone na different elements with different atomic number and mass number but number of neutrons is same. So இந்த மூணு concepts உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So same mass atomic number but different mass number isotope, same ஆன mass number but different ஆன atomic number isobar, different ஆன atomic and mass number but neutrons ஓட number same, that is isotone. Okay, so isotopes என்னது, isobars என்னது, isotones என்னது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு வராங்க. லைக் எம்சிக்யூஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது ஐசோடோப்ஸ் which is not an isotope, which is isotope, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் உங்களால் பண்ண முடியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் நம்ம போகிறது வேவ் தியரி. வேவ் தியரி வந்து என்ன, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ வேவ் தியரின்னு சொல்லும்போது தட் இஸ் ஒரு ஆக்சலரேட்டடான ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆக்சலரேட்டடாக வந்து நம்ம ஒரு இதில் ஃப்ளோ பண்ணும்போது தே வில் which will emit energy in the form of what? Wave components. ஸோ அந்த வேவ் காம்பனன்ட்ஸை வந்து நம்ம ரெண்டு காம்பனன்ட்ஸாக இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் electrical component and other one is the magnetic component. ஸோ இந்த ஒரு வேவ் தியரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம்? That is accelerated on a charged particle like electron. They emit radiation and energy in the form of wave component and which resolve into what? Two components. That is electrical component irukku, magnetic component irukku. Okay, so which are mutually perpendicular to each other and perpendicular to the direction of propagation. So அவங்க வந்து இந்த electrical wave component இருக்கட்டும், இந்த வந்து magnetic component இருக்கட்டும், ரெண்டும் வந்து perpendicular to each other இருக்கு and their direction of the propagation க்கும் perpendicular இருக்குன்னு சொல்ல வராங்க. So இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வரையறோம்னா, that is we can see here it is an electrical field component and here we have the magnetic field component. Okay, so electrical field component and magnetic field component, they lie perpendicular to each other. Okay, they lie perpendicular to each other and perpendicular to the direction of the propagation. Each sentence வேணா உங்களுக்கு வந்து MCQ போடலாம். So இது வந்து important ஆன ஒரு ஏரியா, that is the wave theory. So இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது, this is the direction of propagation னு சொன்னேன். அண்ட் அடுத்த நான் இந்த விஷயங்கள்லாம் ஒரு கொஸ்டின்ஸாக திருப்பி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ வந்து இது வந்து கனெக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா இதெல்லாம். தட் இஸ் த வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி அண்ட் வேவ் நம்பர். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வேவ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. த நெய்பரிங் க்ரஸ்ட் இல்லைனா ட்ரஃப், அந்த ஒரு டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் த வேவ் லென்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தட் இஸ் த க்ரஸ்ட்ன்னு சொன்னீங்கன்னா, ட்ரஃப் வந்து த டிஸ்டன்ஸ் இஸ் வாட்? லாம்டா. ஓகே, லாம்டா தான் வேவ் லென்த். இந்த ஒரு கான்செப்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். And frequency என்னது? Is the number of waves which pass through a particular point of view in 1 second. So one pointல எவ்வளோ waves வந்து transmit ஆகுது, அந்த ஒரு இதை தான் number of waves, எவ்வளோ number of waves போகுது ஒரு particular pointல, and that is what denoted by the frequency. And velocity ன்னு சொன்னா, it is the distance traveled by the wave in what? 1 second, and that is the velocity. And c is equal to frequency into what? Wavelength. And this is one important ana or relationship. Okay, so one important ana relationship nu pathina, c is equal to nu lambda.
இதை வச்சு உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பண்ணலாம், முன்னாடியே சொன்னேன் நான். அண்ட் த நம்பர் ஆஃப் வாட் வேவ்லென்த் பர் சென்டிமீட்டர். ஸோ 1 by lambda that is what, that is number of wavelength per centimeter. நம்ம வந்து என்ன கூப்பிடுவோம், wave number. and wave numberனு சொன்னா it is equal to nu bar and that is equal to what, 1 by lambda. okay, ஸோ இந்த ஒரு இதை 4 விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த ஒரு தட் இஸ் லெட்டஸ் டேக், இந்த ஒரு க்ரஸ்ட் எடுத்தோன்னா இதில் வந்து ட்ரஃப் எடுத்தோன்னா அதில் வந்து மேக்ஸிமமான ஹைட் என்னது, அதை தான் நம்ம மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒரு வேவை உங்களை டிஸ்கிரைப் பண்ண சொன்னாங்கன்னா டிஸ்கிரைப் இட் வித் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி and what, the wave number, and then finally the speed of it, that is the velocity and the amplitude. இந்த விஷயங்களை உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஓகே, ஃபிசிக்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஆனால் வந்து கெமிஸ்ட்ரி வந்து இந்த சாப்டரில் நம்ம பார்த்துட்டு ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது புரியலையா இல்லைனா ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியலன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் என்னவா இருக்கும், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஓகே தமிழில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் வந்து தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது வேறு ஏதாவது சொல்ல இருக்கிறீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணது ஜஸ்ட் பேசிக்ஸ் அபவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஓகே ஓகே புரியுது. ஓகே, ஸோ இதுவரை வந்து நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், தட் இஸ் ஒரு வேவோட வேவ் தியரி என்ன, அந்த விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்தது நம்ம வந்து இந்த சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட், தட் இஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொன்ன ஓகே காவ்யா, ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணிங்கன்னா ட்ராப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் hydrogen spectrum that is obtained by passing a light that is being emitted from discharge tube containing hydrogen at low pressure through spectrograph. So hydrogen spectrum வந்து நம்ம எப்படின்னா ஒரு டியூப் டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து டிஸ்சார்ஜிங் ஆன பாசிங் லைட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி படிக்கணும்னாலே நம்ம வந்து 5 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have the Lyman series, Palmer series, the Paschal series, the Brackett series and the Piffent. So இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ரேஷ்மா நீங்கள் கேட்டிருக்கீங்க லைக் இஃப் ஐ ஸ்டார்ட் நவ் கேன் ஐ கிராக் நீட்னு கேட்டிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷெட்யூல் வச்சு படிச்சிங்கன்னா உங்களால் வந்து நீட் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து வில் பி ஹேவிங் த லைமன் சீரீஸ், த பாமர் சீரீஸ் அண்ட் த பாஸ்கன் சீரீஸ் அண்ட் பிராக்கெட் அண்ட் வி ஹாவ் த பிஃபென்ட். ஸோ இந்த மாதிரி தட் இஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லும்போது 5 நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 விஷயத்தை தட் இஸ் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை இந்த ஒரு பேரை வந்து LBP-BP ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, LBP-BP, லைமன், பாமர், பாஸ்கன், bracket and Piffent. இந்த பேர் இந்த these names வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா that is we have the all the series. இதில் வந்து விசிபிளான சீரீஸ் எதுவாக இருக்கும் அது கமெண்ட் பண்ணுறீங்களா? இதில் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் விசிபிளான சீரீஸ் எதுவாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறேன்.
இந்த ஒரு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் விசிபிள் ஆன சீரீஸ் என்னது? விசிபிளான சீரீஸ் என்னது? தட் இஸ் அதை வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ வந்து என்னது இதில் வந்து லைக் நான் இப்போ சொன்ன 5 ஸ்பெக்ட்ரத்தில் எது வந்து விசிபிளான ஸ்பெக்ட்ரம்? லைமன் இருக்குது, பாமர் இருக்குது, பாஸ்கன் இருக்குது, பிராக்கெட் இருக்குது, பிஃபெண்ட் இருக்குது. எஸ், காவியா சொல்லியிருக்காங்க பாமர், கரெக்ட். ஓகே, ஸோ பாமர் சீரீஸ் தான் விசிபிளான சீரீஸ். ஸோ பாமர் சீரீஸ் தான் விசிபிளான சீரீஸ். அண்ட் இங்கே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னது? N1 N2 ரீஜியன். ஓகே, ஸோ லைமன் வந்து யூவியாக இருக்கும். ஓகே, ஸோ யூவியாக இருக்குது அண்ட் யூவி இந்த ஒரு ரேடியேஷன் இதில் இருக்குது. த விசிபிள் சீரீஸில் இருக்கிறது பாமர் சீரீஸ். அண்ட் இன்ஃப்ராரெட்டில் தான் பாஸ்கன், பிராக்கெட் அண்ட் வாட் பிஃபெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன் பாமர் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னது? 3 to 2 and that is known as we have the L alpha line. Second line வந்து 4 to 2 and that is known as L beta line. So பாமர் சீரீஸ் எடுங்களேன். பாமர் சீரீஸ்னு சொன்னால் இங்கே பாருங்கள் 3லேருந்து ஆரம்பித்து 2 வர போகுது. அண்ட் 3லேருந்து ஆரம்பித்து 2 வர போகுதுன்னா அது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா அந்த லைனில் தான் L alpha லைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே ஓகே, so L alpha line and then we have 4 to 2. 4 to 2 சொன்னா that is we have the 4 to 2 and that is what L beta line. So பாமர் பற்றி இன்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரேஷ்மா பாமர் சீரீஸ் தான் வந்து ஓகே. லைமன் இல்லை, லைமன் இஸ் அல்ட்ரா வயலட். ஓகே, லைமன் வந்து தப்பு, அல்ட்ரா வயலட் ரேஞ்சில் வருது. வேறஸ் பாமர் தான் விசிபிள் ரேஸில் வருது. ஓகே, ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த L alpha லைன் அண்ட் L beta லைனும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ டிரான்சிஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இந்த மாதிரி வந்து நம்ம டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் ஃப்ரம் ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து வேறொரு எனர்ஜி ஸ்டேட்டுக்கோ ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் தட் இஸ் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இல்லைனா எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? தட் இஸ் wavelength of line in spectrum is given by the expression. So wavelength ன்னு சொன்னா that is what we have lambda. Okay, so lambdaக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். So learn the formulas. That is we have R into இந்த மாதிரி RH that is Rutherford's constant into Z square. Z ன்னு சொன்னா atomic number into what? 1 by N1 square minus 1 by N2 square. இந்த ஃபார்முலா பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? என்னது இது? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கேட்டிருக்கீங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து வேவ் லென்த்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து that is we have to always remember that is nu சொன்னா nu barனு சொன்னா என்னது? wave number is equal to 1 by lambda into RH. okay, so RH into Z square the whole into what? 1 by N1 square minus 1 by N2 square. okay ஓகே, ராஜலக்ஷ்மி எஸ் மேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இதை வச்சு அப்ளை பண்ணால் நம்மளால் வேவ் லென்த் ஆஃப் தி எனர்ஜி டிரான்சிஷன் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற வேவ் லென்த் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இன்னும் வந்து அந்த ருட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. தட் இஸ் 109,677.76 சென்டிமீட்டர் raised to -1. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இனி உங்களுக்கு வந்து எல்லாமே சப்ஸ்டியூஷன் முடிச்சு ஈஸியாக வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம். தட் இஸ் we have the nu is equal to what? 3.29 into 10 raised to 15 and that is into what? 1 by N1 square minus 1 by N2 square.
ஓகே ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் இட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஹைட்ரஜன் வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு இதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் தட் இஸ் ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஓகேவா ஓகே ஸோ ஃபார் calculation of the longest wavelength line use N2 okay N2 nearest and for wavelength line use N2 infinity ஓகே ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணுவோம் ஓகே ஸோ ரேஷ்மா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்விங் ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா ஸோ வந்து நான் சொல்கிறேன் ஃபிசிக்ஸ் சால்விங் ப்ராப்ளம் செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் இப்போ வந்து லைக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சாப்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம் ரேஷ்மா நீங்கள் ஓகேவா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது பண்ணலாம் ஓகே ஓகே தானே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ நான் சொன்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஓகே லாஸ்ட் லைன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இஸ் கால்ட் அஸ் வாட் சீரீஸ் லிமிட் ஸோ லிமிட்னு சொன்னால் இட் இஸ் த லிமிட் ஓகே அண்ட் தென் வி ஹாவ் வாட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனும் இருக்குது ஓகே தட் இஸ் n2 minus n1 into n2 minus n1 plus 1 divided by 2 ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் வந்து இருக்குது ஒரு சீரீஸில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ வித் திஸ் நம்ம வந்து என்னென்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து முடிக்க போகிறோம் ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்லேருந்து இன்னொரு எனர்ஜி ஸ்டேட்டில் வேவ் லென்த் எப்படி இருக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபார்முலாஸ் ஓகே 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 ஸோ ரேஷ்மா வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஃபிசிக்ஸு பெஸ்ட் ப்ராக்டிஸ் புக் ஓகே ரேஷ்மா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் என்னென்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேம்மா ஓகே ஸோ திஸ் இஸ் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே ஸோ வந்து நான் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு மாடலுக்காக மூவ் பண்ணிகிட்ருக்கோம் தட் இஸ் என்னது போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் என்னென்னா நம்ம வந்து இதுவரை நம்ம வந்து ஜே தாம்சன் பார்த்தோம் ருத்தர்ஃபோர்ட் பார்த்தோம் அவங்க எல்லாம் பிரச்சனை இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ்டான ஒரு மாடல் தட் இஸ் போர்ஸ் அட்டாமிக் மாடல் வந்திருக்கு ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடலில் நிறைய பாஸ்டுலேட் சொல்லியிருக்காங்க ஈச் பாஸ்டுலேட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் தட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொஸ்டினாக அப்படியே டேரெக்டாக வந்து சூஸ் த ரைட் ஒன் சூஸ் த ராங் ஒன்னு சொல்லி போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு இந்த வந்து நல்லா நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து போர்ஸ் பாஸ்டுலேட் ஃபுல்லாக தெரியும் லைக் ஃபுல் தரோவாக இருக்கீங்க போர்ஸ் மாடல் பற்றி எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரியும் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் தட் இஸ் ஈச் பாஸ்டுலேட் இஸ் டூ இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ எலக்ட்ரான்ஸ் தே ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஓன்லி இன் சர்டன் செலக்டடான சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஸோ சர்க்குலர் ஆர்பிட்ஸில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் சுற்றி இருக்குது ஓகேவா நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிறது தட் இஸ் இன் செலக்டட் ஆன ஆர்பிட்ஸ் ஸோ தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் வாட் டெஃபினைட் ஆன எனர்ஜி அண்ட் தே ஆர் கால்ட் அஸ் வாட் எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் லெவல்ஸ் இந்த மாதிரி ஒரு வந்து தட் இஸ் வி கன்சிடர் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அதை சுற்றி வி ஹாவ் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் இருக்குது அண்ட் சர்க்குலர் ஆர்பிட்ஸில் வி வில் பி ஹேவிங் வாட் வி வில் பி ஹேவிங் electrons and these are called as இந்த மாதிரியான energies definite energies and they are called as what we can say it as energy shells or electrons இந்த எனர்ஜி மூவ் ஆகும்போது they can move only in those circular paths with certain angular momentum okay certain angular momentum இருந்தா மட்டும் தான் they can move in that path so இந்த வந்து angular momentum னு சொல்லும்போது it is equal to what இந்த ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சிருக்கணும் that is we have to know mvr is equal to nh by 2 pi இந்த ஃபார்முலா யாருக்கெல்லாம் தெரியும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஸோ how many questions அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்பாங்கன்னா
அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது லைக் ஒரு 2 to 3 questions கண்டிப்பாக வந்திருக்குமா. ஏன்னா வந்து இட்ஸ் லைக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான். ஓகே, ஸோ பாஸ்லேட்ஸாக இருக்கட்டும், நிறைய வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ கொஸ்டின்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ MVR is equal to NH by 2 pi. இந்த ஒரு ஃபார்முலாவை தெரிஞ்சிருக்கணும். வேறு MVR is what? Angular momentum. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் எனர்ஜி in a particular orbit is very constant, and we can say lowest energy state is called as what? The ground state. So lowest energy state நம்ம என்ன சொல்லுவோம்? The ground state னு சொல்லுவோம். And the energy observes, that is electron observes the energy when it goes from what? Lower state to a higher state. So நம்ம already கீழே இருக்கோம். ஓகேவா? கீழே இருந்து மேலே வந்து நம்மளை வந்து யாராவது புஷ் பண்ணணும். ஸோ that energy is observed. So when we move from a lower state to a higher state, we require energy. So energy is observed. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு வந்து? லோவஸ்ட் எனர்ஜி எங்கே இருக்குது? கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எனர்ஜி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் வி ரெக்வயர் எனர்ஜி டு கோ ஃப்ரம் அ லோவர் ஸ்டேட் டு அ ஹையர் ஸ்டேட். அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் த ஹையர் ஸ்டேட்டுக்கு எங்கே தான் நம்ம போகிறோமோ அது வந்து எக்ஸைட்டடான ஸ்டேட். ஸோ இந்த கான்செப்ட், தட் இஸ் இந்த ஒரு ஐடியா உங்கள் மனசில் இருக்கணும். கீழே இருந்து மேலே போகும்போது நம்ம எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறோம். மேலேருந்து கீழே வரணும்னு என்ன பண்ணுறோம்? எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்டை உங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகே, நான் இந்த நோட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நோட்ஸ் இருந்தால் தான் படிக்க முடியும். லைக் இது வந்து இருக்கிற எல்லா ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துலேருந்து அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே 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 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். ஸோ nth ஆர்பிட்டில் எனர்ஜியை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ எனர்ஜின்னு சொன்னால் we have to keep an idea about the energy, that is minus 13.6 z square divided by n square. EV that is இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உங்களால் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்டோட ஒரு எனர்ஜி ஸ்டேட்டோட என்ன லைக் ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்டேட்டோடது. புரியுதா? ஸோ nth ஆர்பிட் இருக்குன்னா அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா, தட் இஸ் minus 13.6 z square divided by n square னு தெரிஞ்சா z அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்குமோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எந்த nth ஆர்பிட்ல இருக்கோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்த யூனிட்ல இருக்கு? EV atom raised to -1ல இருக்குது. EV atom raised to -1ல இருந்தால் நம்ம வந்து கொஸ்டினில் அதை மட்டும் படிச்சுட்டு போனோன்னா அடுத்தது என்னவா கேட்கலாம்? ஜூல் வந்து அது கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஜூல் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு வேல்யூவும் படித்து வச்சுருக்கணும். தட் இஸ் -2.178 into 10 raised to -18 z square divided by n square. So that ஜூலில் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பண்ணும்போது எந்த இதில் யூனிட்டில் இருக்கோ அந்த யூனிட்டில் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா போடுறீங்க, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் 1 minute. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஈக்குவேஷன்ஸும் படித்து வச்சுட்டு போனோம். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு வேல்யூ லைக் கான்ஸ்டன்ட் போடணுமா இல்லைனா அது வேல்யூ வந்து நம்ம படித்து வைக்கணுமா, எல்லாமே படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the radius of what? nth orbit. radius of nth orbit னு சொன்னால் the Bohr's radius னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. that is Rn is equal to A0 n square divided by Z. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எனர்ஜியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். ஓகேவா? ஸோ எனர்ஜி புரிஞ்சுது. அடுத்தது ரேடியஸ்னு சொல்லும்போது
A0 n square divided by Z. So, இங்கே வந்து அதோட A0 ஓட value we have 0.528. Okay, Armstrongல இருக்கு and n square in divided by Z. Z ன்னு சொன்னா என்னது atomic number. இத வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? Radius of what? nth orbit கண்டுபிடிக்கலாம். And not only that, நம்ம வந்து velocity கூட கண்டுபிடிக்கலாம். Velocity கண்டுபிடிக்கும்போது that is நம்ம வந்து யூஸ் பண்ற ஃபார்முலா என்னவா இருக்கும்? We have to keep in mind about the n, that is pi h z e divided by 2mr. Okay, இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். So that நம்ம velocity of the nth orbitum கண்டுபிடிக்கலாம். Okay. So, kinetic energy க்கு வேற ஒரு equation, same energy வந்து அதே same தான் நம்ம வச்சிருக்கோம். So, kinetic energy same energy ஓடது தான் நம்ம பண்றோம். And potential energy ன்னு சொல்லும்போது we go for what? Minus E square divided by R. Minus E square divided by R. And value உங்களுக்கு படிச்சு வைக்க முடியுதுன்னா it is a best thing. So, direct வந்து substitution தான் உங்களுக்கு தேவை. So, total energy of an electron ன்னு சொன்னா it is equal to potential energy plus kinetic energy. இப்போ வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா we'll be having what? அந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்குன்னா அங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ அந்த டோட்டல் எனர்ஜின்னு சொல்லும்போது we have the kinetic energy and the potential energy together we get the total energy. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And we'll be looking into total energy மைனஸில் வரும் and kinetic energy plusல வரும் and then we have potential energy negative-ல வரும் and we get the answer that is total வந்து minus 13.6 z square divided by n square ev. Okay, so அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். And we have to know about the angular velocity and what? Angular momentum. Angular momentum நான் முன்னாடி சொன்ன மாதிரியே mvr, that is angular momentum is equal to mvr and that is equal to what? nh by 2 pi. Okay, and that is இங்க வந்து angular velocity omega is equal to velocity divided by radius. இதிலும் questions நிறைய expect பண்ணலாம். So Bohr's modelல உங்களுக்கு வந்து இவ்ளோ formulasம் நீங்க வந்து படிச்சிருக்கணும். We have to know about that there is an energy state and we have to know about அங்க ஒரு angular momentum இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். And அதோட formula energy of the state, radius of the state, velocity of the state and then finally total energy, potential energy, kinetic energy. Okay, so இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா please ஒரு thumbs up போடுங்க அதில். Okay, எனர்ஜி கான்செப்ட்ஸ் தெரியும், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியும், பை ஹார்ட்டாக தெரியும், ஒரு கொஸ்டின் கொடுத்தா பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு thumbs up போடுங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்மளால் நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி போர்ஸ் மாடல். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி போர்ஸ் மாடல்னு சொல்லும்போது we have to always keep in mind about what? About the spectrum of elements. Okay, so explains the spectrum of elements having only one electron. Okay, இது வந்து one electron இருக்கிற spectrum மட்டும்தான், hydrogen and hydrogen like species மட்டும்தான் explain பண்ணுது. மற்றபடி Bohr's model வந்து மற்றது எதுவுமே explain பண்ண மாட்டிக்குது. And it does not what? Explain the spectral lines under what? Under the magnetic field. And then that is the Siemens effect and electric field, that is the Stark's effect. So Stark's effect சொல்ல மாட்டிக்குது, magnetic effect explain பண்ண மாட்டிக்குது எது? Bohr's model. And அது மட்டும் இல்லாம it goes against the Heisenberg's uncertainty principle. Okay, so இந்த மாதிரி தான் Bohr's modelோட என்னது? That is the drawbacks னு சொன்னாங்க. So இதில் வந்து உங்களுக்கு வேற ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா that is the de Broglie's principle. So de Broglieயோட principle னு சொல்லும்போது we have to keep in mind about this formula. இந்த ஒரு ஃபார்முலாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். That is lambda is equal to what? H by mv.
okay, h by mv னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். that is radiations னு சொன்னா that is radiations of the particle, they have a particle nature. Okay, so radiations, they have a particle nature and the material particles are associated with what? A wave nature. So அவங்களுக்கு வந்து particle nature இருக்கு, wave nature இருக்குன்னு சொல்லி தான் de Broglie's equation வந்து வந்திருக்கு. that is we have to keep in mind that is lambda is equal to h by mv and that is also equal to what? h by momentum. So mv னு சொன்னா என்னது? momentum. ஓகேவா? இந்த ஒரு equation தெரியும் and that is the de Broglie's equation இம்பார்ட்டண்ட்டாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் தெரிஞ்சிருந்துன்னா என்னது அந்த ஒரு கான்செப்டும் தெரிஞ்சிருந்துன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது? குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் தான் இங்கே வந்து மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் எப்போவுமே கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் பிலாங்கிங் டு குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் வி ஹாவ் 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ 4 குவாண்டம் நம்பர்ஸில் நம்ம வந்து என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது சொல்கிறதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே போடுங்க. ஓகேவா? புரியுதா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே 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 புரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்னு சொல்லும்போது that is we have 4 குவாண்டம் நம்பர்ஸ். இங்கே வந்து we have the principal. என்னெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொல்கிறீங்களா என்னெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது? குவாண்டம் நம்பர்ஸ் என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, அசிமுட்டல் குவாண்டம் நம்பர். எஸ், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர். வெரி குட். ஓகே, ஸோ 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. தட் இஸ் வி ஹவ் பிரின்சிபல், அசிமுட்டல், மேக்னெட்டிக் அண்ட் தென் லாஸ்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வெரி குட். ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர்னு சொல்லும்போது என்ன பிரின்சிபல்னா என்னவா இருக்கும்? பிரின்சிபல்னா இட் வில் டிஃபைன் த எனர்ஜி அண்ட் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆன. ஸோ ஃபார் என் ஸ்டேட்டில் இருக்கும்போது அங்கே வந்து எனர்ஜி எவ்வளோ அண்ட் தி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அதெல்லாம் என்னது டிட்டர்மைன் பண்ணுறது தான் யார்? தட் இஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ வி ஹேவ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் என்னது கே இருக்குது, எல் இருக்குது, எம் இருக்குது, என் இருக்குது. ஸோ ஆஸ் என் இன்க்ரீசஸ் தட் இஸ் என்னது n is equal to 1, n is equal to 2 and that is n இன்க்ரீஸ் ஆகும்போது the distance of electron from the nucleus வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது and then energy also increases. yes, இன்னும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. வெரி குட். அது வந்து இந்த 4 குவாண்டம் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். we are discussing about the principal quantum number. so principal quantum number energy வந்து represent பண்ணுது and average distance of what? average ஆன distance of the electron வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருது. ஸோ இங்கே வந்து distance of an electron from the nucleus increase ஆகும், எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் n இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும், எனர்ஜி வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். சாரி, எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அசிமுட்டல் குவாண்டம் நம்பர்.
Azimuthal quantum number nu sonna it determines what the angular momentum of an electron. So ஒரு electron move ஆகுது அந்த ஒரு angular momentum தான் யார் வந்து represent பண்றாங்க azimuthal quantum number. So இங்க வந்து that is it determines the shape of the orbital. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் s orbital இருக்கு, p orbital இருக்கு, d orbital இருக்கு. Each orbitalsக்கு different ஆன shape இருக்கு. So s orbitalக்கு என்ன shape-ஆ இருக்கும்? p orbitalக்கு என்ன shape-ஆ இருக்கும்? And then d orbitalக்கு என்ன shape-ஆ இருக்கும்? So shape வந்து கொஞ்சம் comment பண்றீங்களா? So அந்த ஒரு shape தான் யார் சொல்றாங்க? Azimuthal quantum number சொல்றாங்க. ஓகேவா? s orbitalோட shape என்னவா இருக்கும்? p orbitalோட shape என்னவா இருக்கும் and then d orbitalோட shape என்னவா இருக்கும்? ஓகே, டம்பல் எதோட shape? டம்பல் வந்து எதோட shape-ஆ இருக்கும்? டம்பல் வந்து p orbitalோட shape. ஓகே, s orbitalோட shape என்னது? Yes, s ஓடது spherical-ஆ இருக்கும் and p வந்து டம்பலா இருக்கும். p வந்து p orbital டம்பல். ஓகே, and then d orbital? S is spherical. Okay. P தான் dumbbell. Okay வா? So இங்க வந்து the shape of this is being determined by இவ்ளோ இது determine பண்ணுதுன்னு நம்ம சொல்லணும். Okay வா? So இங்க வந்து என்னன்னா that is angular momentum of electron and it also determines the shape of the orbitals and may have all possible ஆன whole number-ஆ இருக்கும். Okay வா? அத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். And then what we can say, it may have all the possible whole number values from 0 to n minus 1 from each principal energy level and the sublevels are like எப்படி sp df-ஆ இருக்கும் and the value of L வந்து எப்படி இருக்கும்? That is 0, 1, 2, 3-ஆ இருக்கும், corresponding-ஆ இருக்கும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. That is we have sp df-னு இருக்கு and we'll be having L value 0, 1, 2, 3-ஆ இருக்கும். ஓகே, ஸோ வெரி குட். ஷேப் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ஷேப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் யார்? ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் யாராக இருக்கும்னா azimuthal quantum number. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? mvr is equal to nh by 2 pi. அந்த ஃபார்முலாவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து will be going into the magnetic quantum number. இங்கே வந்து orientation of electron clouds in a particular subshell பற்றி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? values of m. So values of m வந்து it will lie from what? 0 to L values வரை இருக்கும். ஓகேவா? ஸோ very good. F does not have a definite shape. Okay, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Okay, and then last வந்து என்னது? Spin quantum number. So spin quantum numberனா spin தரும். ஒன்னில்ல anti clockwise-ஆ இருக்கும், இல்லைனா clockwise-ஆ இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஷேப் வந்து S orbital we have a spherical shape and then P orbital we have a dumbbell shape and D orbital we have what? Double dumbbell shape னு சொல்லலாம். They have 5 different orientations. So இந்த மாதிரி வந்து ஷேப்ஸையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். And at last we have the filling of an orbit. That is atoms எப்படி fill ஆகுது, electrons எப்படி fill ஆகுது in an atom. அதுதான் நம்ம வந்து next பார்க்க போகிறோம். And we will be having the that is in the ground state of atoms, the orbitals are filled according to their increasing energy. So increasing energy னு சொன்னா இந்த மாதிரி ஒரு arrangement வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? increasing energy இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆஃப் பாஸ் பிரின்சிபல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் பாஸ் பிரின்சிபல் வந்து that is 1s-லேருந்து 2s, then 2p, then 3s, 3p, 4s, and then 3d, and then 4p. அந்த மாதிரி அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆஃப் பாஸ் பிரின்சிபல்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம்.
ஓகேவா? ஸோ they are filled in their increasing energies. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு filling of orbitalனு சொல்லும்போது we have to think about what? Pauli's exclusion principle. So Pauli's exclusion principle என்ன சொல்றாங்க? No two electrons in an atom, they have same values for the all four quantum numbers. So நிறைய quantum numbers இருக்கு. That is all the four quantum numbersக்கு இங்க வந்து என்னது? We do not have, the two electrons will not have the same set of four quantum numbers. ரெண்டு electrons இருக்கா, அதுக்கு வந்து different ஆன quantum numbers இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா Pauli's exclusion principle முடிஞ்சிரும். ஓகேவா? So maximum number of electrons in a subshell கண்டுபிடிக்கிறதுக்கான formula 4l plus 2. And ஒரு electron, that is maximum number of electrons in an orbital னு சொல்லும்போது எவ்வளவு electrons இருக்கும்? That is 2. Okay? So அந்த இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். And at last நம்ம வந்து இந்த ஒரு சாப்டர் முடிக்கிறது வந்து Hund's rule of multiple, that is maximum multiplicity. So இங்க வந்து எப்படின்னா the pairing வந்து இங்க எப்படி நடக்குதுன்னா, that is orbitals இருக்கு. We have p orbital னு சொல்லும்போது 3 orbitals இருக்கு இல்லையா? So px, py, pz. So அந்த ஆர்பிட்டல்ல ஒரு ஆர்பிட்டல் வந்து ஃபில் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ இங்கே வந்து we are having 3 orbitals for p. ஒரு எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகுது, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகுது, இங்கே வந்து ஃபில் ஆகுது, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இங்கே வந்து ஃபில் ஆகுது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பேரிங் நடக்குது நெக்ஸ்ட் ஆர்பிட்டலுக்கு, அப்படி தான் ஃபில் ஆகுது. ஸோ இது ஒரு பிரின்சிபல் தான் Hund's rule of maximum multiplicity. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்திலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸோ இவ்வளோதான் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பண்ண வேண்டிய லைக் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பண்ணி பார்க்குறேன், அதுவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின்ஸ் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் பண்ண முடியும். இந்த பேசிக்கான இந்த ஃபார்முலாஸ் அண்ட் தென் இந்த பிரின்சிபல்ஸ், இந்த மாடல்ஸ்லாம் வச்சு உங்களால் கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தோட கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கா? இந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். தட் இஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ், பி and then we have D shapes and arrangement வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டவுட்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்துலேருந்து ஒரு மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எல்லா இயரும் கேட்குறது தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சாப்டர் பார்க்கும்போது இந்த சாப்டரை நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் பிடிஎஃப் போடுவோம், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த செஷன் நாம் முடிக்கிறோம். ஓகேவா?